ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை சிறப்பு ஜோதிட திருவிழா. இந்த ஜோதிட திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட மேதைகளுக்கும் அவருடைய பாதம் தொட்டு வணங்கி என் சிற்றுரை. அப்படின்னா பொண்ணு இன்னைக்கு என்ன விலைக்கு விற்கிதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 1960லாம் 60 ரூபாய்க்கு கூட விற்கல பவுனு. ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கில் போயிடுச்சு, 1,4 லட்சம் ரூபாய்க்கு. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த தங்கத்துக்கு அதிபதி குரு, வெள்ளிக்கு அதிபதி சுக்கிரன். இதனுடைய விலை ஏற்றமெல்லாம் பார்க்குற போது ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி பவுன் பணம் இதெல்லாம் போட்டு மக்களை திருமணத்தை செஞ்சு கொடுப்பாங்கிறது அந்த இறைவன் தான் அனுக்கிரகம் பண்ணுவோம். இப்படியே விலையெல்லாம் ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா ஏழை எளிய மக்கள் தோடு முக்தி சைனு இதெல்லாம் போட்டு திருமணம் பண்ணுறதுன்னா சின்ன சமாச்சாரங்களா சாமி? இந்த குரு உச்ச வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார். அதாவது மகரம் நீச்ச வீடு, அந்த கடகம் உச்ச வீடு. இந்த மகரத்தை முடிச்சுக்கிட்டு கும்பத்திலிருந்து அந்த கடகம் வரைக்கும் வர்ற போது அது உச்ச வீட்டை நோக்கி வர்றாருன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் இன்னைக்கு மிதனத்தில் தான் இருக்காரு. அது கடகத்தில் அந்த குரு வந்த பிறகு சிம்மத்தை நோக்கி மறுக்க திரும்பி மகர நோக்கி வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ நீச்ச வீட்டை நோக்கி வருவார். அப்போது தங்க விலை குறையுமா அல்லது குறையாதா, இப்படியே விலை ஏறிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்துகள் உண்டு. தங்கத்துக்கு அதிபதியான குரு இன்னைக்கு விலை ஏற்றத்தில் தான் இருக்கார். ஆனால் நீச்ச வீட்டை நோக்கி போகிற போது விலை குறையும். அதே மாதிரி பொருளாதார ரீதியில் மத்திய மாநில அரசுகள் அதில் பார்க்குற போது நிறையான சமாச்சாரங்கள் இருக்குது. நம்ம ஜோடத்துறைக்கு வந்துடுவோம். ஆதீனம் பராபரத்தின் கிருபிகாப்பு, அன்பான மனன்மணியின் பாதங்காப்பு, சோதியனும் பஞ்சகர்த்தால் பாதங்காப்பு, சொற்பெரிய கரிமுகனும் கந்தன் காப்பு, நீதியனும் முதலாயுள்ள நிகழ்ச்சித்தர் போகருட பாதங்காப்பு, வாதியனும் பெரியோர்கள் பதங்காப்பாக வலுத்துகிறேன் ஜோடத்தின் வன்மிகேளே. சத்தியதையாபரியே நானரூபி சாம்பவியே மனோன்மணி கபாலி சூழி முத்தியே வேதாந்தபரியே அம்மா முக்குணமே முச்சுடரே மாயவேரி வெற்றியே மூவர்கரலாய் நின்ற வேணியோசமலையே பொன்னே மின்னே சித்திடையே சோழம் முன்னூரையா சின்மயத்தினுட கணேசனுட காப்பாம்பாரே. இந்த புலிப்பாணி மகான் எழுதியிருக்கிற பாடல் 300 பாடல். அந்த 300 பாடலும் முத்தான பாடல்லாம் எழுதி வச்சிருக்கார். காளாங்கிநாதருடைய சிசியன் போகருடைய சிசியன் தான் புலிப்பாணி. இந்த புலிப்பாணி தாய்மகளேசல் 300, புலிப்பாணி 300. இதில் நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து அதுக்கு தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்தியஸ்புடம்லாம் போட்டு ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறோம். லக்கணஸ்புடம் என்ன, சந்திரஸ்புடம் என்ன, சூரியஸ்புடம் என்ன, அதெல்லாம் கணக்கு போட்டு பெருக்கி கூட்டி வகுத்து அதில் எல்லாம் எல்லா கணக்கும் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அவர் ஈஸியாக ஆயுள் பற்றி தெளிவாக சொல்கிறாரு. சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். சூரியனுக்கு 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ மதிங்கிற சந்திரன் இருந்தால் 78 வருஷம் ஒரு ஜாதகருக்கு ஆயுள். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள். எழுதிக்கிறது தான் எழுதிக்கங்க, ஆனால் புலிப்பாணி புக்கு அவசியம் வாங்கிக்கிங்க. சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கிரன் நின்னால் 88 வருஷம் ஆயுள். இதுவும் புலிப்பாணி தான் கொடுத்துருக்காரு. நீலனம் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரு யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. சனி உச்சமடைஞ்சு சந்திரன் ஆட்சியானால் 100 வயது. சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரன் என்ன 88 வருஷம். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம். சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் 78 வருஷம்.
எல்லாம் தெளிவாக எழுதிங்க. தெளிவாக சொல்ல சொன்னாலும் இன்னொரு முறையும் சொல்கிறேன். எழுதாதுங்கிறீங்க, தெளிவாக எழுதிங்க. உங்களுக்கு ஜாதக பலன் சொல்வதற்கு உபயோகமாக இருக்கும். குருவோ சுக்கிரனோ ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதியாக வந்தால், அவருங்க 1 4 7 10 கேந்திரத்தில் இருந்தால், அது சிம்ம லக்கணம் 1, ரிஷப லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதியாக வருவார். சிம்ம லக்கணத்துக்கு எட்டக்கூடிய குரு தானே, ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு தானே. அவர் கேந்திரத்தில் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு லக்கணக்காரர்களுக்கு 100 வயது. குரு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் வரணும். சுக்கிரன் மீன லக்கணம் 1, துலா லக்கணம் 1. இந்த 2 லக்கணங்களுக்கு சுக்கிரன் வந்து 1 4 7 10 கேந்திரத்தில் இருந்தாலும் ஆயுசு 100 வருஷம்தான். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவர்க்கு 100 சட்டன வயது உண்டாம், மிகுதனம் வித்தை உண்டாம், பொட்டன அரசனாவன் பூமியோர் அறியத்தானே அப்படின்னு ஒரு பாடல். அதனால் இந்த குரு சுக்கிரன் அட்டமாதிபதியாக வந்து கேந்திரத்தில் இருந்தால் 100 வயது. லக்னாதிபதி சரமும், லக்னாதிபதி போய் ஒரு சரராசிங்கிறது மேசம் கடகம் துலாம் மகரம், இந்த 4 வீட்டில் சரராசியில் லக்னாதிபதி அமைஞ்சாலும் அஷ்டமாதிபதியும் ஜரராசியில் அமைஞ்சாலும் ஆயுள் தீர்க்காயுள் தான். லக்னாதிபதியும் ஜரம், அஷ்டமாதிபதியும் ஜரம். லக்னாதிபதி உபயம், அட்டமாதிபதி உபயம், லக்னாதிபதி சிரம், அட்டமாதிபதி சிரமெல்லாம் இப்போ ஆயிலில் மத்திய பாயில், அதில் மத்திய பாயிலுங்கிற மாதிரி அதில் ஆயில் குறையும். அதை பொறுத்து இப்படியெல்லாம் நூல்களில் சரியான விளக்கங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே உள்ளே வர்ற போதே என்ன ஓரையில் வர்றாங்கன்னு கவனிக்கணும். அந்த ஓரை 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ஓரை ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படின்னா காலையில் சனி ஓரை தானே 6 to 7. சனி பகவானுக்கு அடுத்து குரு ஓரை 7 to 8, அப்புறம் 8 to 9 செவ்வாய் ஓரை, 10 to 11 சுக்கிர ஓரை. இப்போ என்ன ஓரை ஓடிக்கிட்டு இருக்குது? 8 to 9 அப்படின்னா 9 தானுங்க மணி. அதனால் 6 to 7 சனி ஓரை, குரு ஓரை, செவ்வாய் ஓரை. இப்போ செவ்வாய் ஓரையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் செவ்வாயினுடைய சாரத்தில், சுயசாரத்தில், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுயசாரத்தில் இருந்துட்டா, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இது 3மே செவ்வாயினுடைய நட்சத்திரம் தானே. அந்த செவ்வாயினுடைய கிரகம் செவ்வாய் சுயசாரத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் தன்னை காப்பாற்றி, தன் தாய் தந்தைகளை காப்பாற்றி, தன் தாய் வழி தந்தை வழி, அவனுடைய திருமணமான மனைவி வழி, அந்த வயரா சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்ட சிறப்பாக செல்வாக்க படைப்பாங்க. இது அனுபவத்தில் 64 வருஷம் எனக்கு வயசு, 44 வருஷமாக ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வந்து உண்மை. அதே மாதிரி பூமி மனை கட்டடம் அப்படிங்கிறது, பூமி மனை கட்டடம் அதனையும் தர்ற கிரகம் எதுனா 3 கிரகம்தான், செவ்வாய், சந்திரன், சுக்கிரன். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3, மிருகசிஞ்சித்திர அவிட்டம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அப்போ இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே அதில் 9 கிரகங்களும் இந்த சாரத்தில் இருக்குதாங்கிறத கவனிச்சோம்னா அவங்களுக்கு சொந்த வீடு உண்டு, சொந்த பூமி உண்டு. இது அனுபவத்தில் உண்மை. லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறதும் சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம், சொகுசான காரு, சொகுசான பங்களா, உயிருள்ள தாய் காரக தத்துவத்தில், உயிரற்ற காரக தத்துவத்தில் நிறைய இருக்குது. அதனால் லக்கணத்துக்கு 4ஆம் இடம், சந்திரனுக்கு 4ஆம் இடம், காலப்புருஷ லக்கணம் மேசத்துக்கு 4ஆம் இடம் கடகம், சந்திரன். இதையெல்லாம் 3 4ஆம் இடத்தையும் நம்ம கவனிச்சோம்னா அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு இருக்குதா இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இத்தனை பேர் இங்கே வந்து கூடியிருக்கிறோம். இத்தனை பேர்த்து ஜாதகத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தை நம்ம எப்படி மனப்பாடம் வச்சுருப்போம், என்னென்ன கிரகம் என்னென்ன சாரத்தில் இருக்குதுன்னு. ஏங்க நீங்கள் என்ன மாதம் பிறந்தீங்கன்னு கேட்டால், நான் ஆடி மாதம் கடைசியில் பிறந்தா ஆயிலத்தில் தான் சூரியன் இருப்பார். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 டிகிரி தானே சூரியன் நவர்றாரு. டக்குன்னு நம்ம அந்த மைண்டுக்கு போகணும். 360 டிகிரி, ஒரு நாளைக்கு 1 டிகிரி சூரிய பகவான் நவருவார். 30 நாளைக்கு 30 டிகிரி நவந்துருவார். ஆனால் சனி பகவான் 1 டிகிரி நவர்றதுக்கு 1 மாதமே எடுத்துக்குவார். 1 டிகிரி நவர்றதுக்கு அவருக்கு 1 மாதம் ஆகும். புரியுது இல்லைங்களா? அதனால்
30 டிகிரி நகரத்துக்கு அவர் 30 மாதம் எடுத்துக்கிறார். அதுதான் 2.5 வருஷம். இப்படி எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கிரக காரக தத்துவம், லக்கண காரக தத்துவம், இந்த ராசி காரக தத்துவம், இது எல்லாமே நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்புறம் ஜாதக ரீதியில் இந்த பூமி மனை கட்டடத்தை தரக்கூடிய கிரகம் இந்த 3 கிரகம்னு சொன்னேன். அந்த 3 கிரகமும் லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியோ, சந்திரனுக்கு 4ஆம் அதிபதியோ, காலப்புருஷ லக்கணம் மேசத்துக்கு 4ஆம் அதிபதியோ அந்த 9 சாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு மண் மனை அமைஞ்சே தீரும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொகுசான பங்களா, சொகுசான காரு, சொகுசான இதெல்லாம் சொல்கிறோம். லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் அது திக்பலம். 4ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரன் இருந்தால் அது திக்பலம். 7ல் சனி இருந்தால் திக்பலம். 10ல் சூரியன் செவ்வாய் இருந்தால் அது திக்பலம். 10க்குடையவனை எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சம்பந்தப்படுதோ, ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனி, மேசத்துக்கு 10ஆம் இடம் சனி, அதில் செவ்வாய் சம்பந்தப்படுதோ அவர் படைக்கு தளபதியாக தான் இருப்பார். இந்த கப்பல் படை, விமானம், இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய ஆளுகள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடியனோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். இல்லைன்னா 10 கோடியும் செவ்வாசாரம் வாங்கியிருப்பான். இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். 10ல் சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் 10ல் சனிசை நிற்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு சுகஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நினந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு வாழ்வார்கள். இதே சுகர் நாடி பாகம் 1, 2 இந்த புக்கு வாங்கிக்கிங்க. அதில் சனிக்கும் செவ்வாய்க்கும் வாதமாக ஒரு பாடல் வரும். அதில் 52 வரி பாடல். அதில் சனி செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க எல்லா சிறப்போடு வாழ்வாங்க அப்படிங்கிறது கருத்து. காலப்புருஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கிறது மகரம் சனி. சனி தான் ஆயுளுக்கு அதிபதி, ஆண் வாரிசுக்கு அதிபதி. அதே மாதிரி அவர் தான் தொழிலுக்கு அதிபதி. தொழில், ஆண் வாரிசு, ஆயுள். ஆயுள்காரகன் சனி, ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி. தொழில், உலகத்தில் அத்தனை தொழிலுக்கு அதிபதி சனி. தொழிலாளர்கள் அதாவது வச்சு பல பேரை வேலை வாங்கக்கூடிய நல்ல ஒரு விஐபியான ஆளுகள் எல்லாம் ஜாதகத்தெல்லாம் பார்க்குற போது சனி செவ்வாயும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்க சொந்த தொழில் செய்யலாம். இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறக்கும் பொழுது அந்த 9 கிரகங்களில் காலப்புருஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மேசத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம், அது முதல் குழந்தை. அதுக்கடுத்து 3ஆம் இடம் துலா, 2வது குழந்தை. அந்த துலாவுக்கு அதுக்கடுத்து 3ஆம் இடம் தனுசு, அது 3வது குழந்தை. அதுக்கடுத்து தனுசிலிருந்து கும்பம், அதுக்கடுத்து குழந்தை 4வது குழந்தை. அந்த கும்பத்திலிருந்து 5வது குழந்தை மேசம். இப்படி அந்த 5 கிரகங்களும் இந்த சூரியன் 5ஆம் இடம், 7ஆம் இடம் துலாம் சுக்கிரன், 9ஆம் இடம் தனுசு, 11ஆம் இடம் சனி, லக்கணம்ங்கிறது மேசம். இந்த 5 கிரகங்களில் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் சாரம் வாங்கி பிறக்கும் பொழுது ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. ஆண் வாரிசு உண்டுங்கிறது ஜாதக பாரி ஜாதகங்கிற நூல் ஒன்று இருக்குது, அதை எழுதிக்குங்க, புக்கு வாங்கிக்கோங்க. ஜாதக பாரி ஜாதகம், பீமகவி, புலிப்பாணி, தாய் மகளேசல் 300, சுகர் நாடி 1-2 பாகம், பெரிய வருசாதி நூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லா என்னென்ன காரியங்களுக்கு எத்தனாம் இடம் சுத்தமாக இருந்து அந்த காரியங்களை செய்யணுங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது படி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போல திரிபரோடு இணங்க வேண்டாம், எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னே பாடுவார் அவையார். ஆனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அவர் வேண்டும் வேண்டும் வேண்டும்னே பாடுவார். ஒருமையுடன் எனது திருமடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளாமை வேண்டும், நினது பெருமை புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுபெண்ணாசையை நான் மறக்க வேண்டும், நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும், தருமிகு சென்னீர் கந்தகோட்டத்துள் வழங்கும் தன்முக துய்யமணி தெய்வமணி
அந்த சுப்பிரமணிய சாமியை பற்றி பாடுவார். அப்படி அதாவது ஏன் அவரெல்லாம் வேண்டும்னு சொன்னார், இவர் வேண்டாம்னு சொன்னார். வேண்டாங்கிறது நல்லது தான், வேண்டும்ங்கிறது நல்லது தான். ஆனால் நாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வாழ்நாள் முழுக்க நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இது 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து எழுதிய பாடல் தான் 4,50,000 சுலோகங்கள். இது ஜாதக அலங்காரத்தில் ஜோட முதல் நூல் ஆசிரியர்கள்னு இருக்காங்க. அவங்க எழுதிய பாடல்கள் 4,50,000. அதில் அது காக்கேர், தேரர், புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுனது 50,000 பாடல். மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை வாழ்நாள் முழுக்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை படித்து ஒவ்வொரு பாக்கெட்டில் ஒவ்வொரு பாடலை வச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு ஆள் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான், ஒரு ஆள் சைக்கிளில் போகிறான், ஒருத்தர் டூ வீலரில் போகிறாரு, ஒருத்தர் 4 வீலரில் போகிறாரு, ஒருத்தர் காரில் போகிறாரு, ஒருத்தர் BMW காரில் போகிறாரு, பல கோடி ரூபா கார்லேயும் போகிறாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? ஏன் ஒருத்தருக்கு கடைசி வரைக்கும் நடந்தே தான் போகிறான், சைக்கிளாக தான் வச்சுருக்கிறான், ஒரு ஆளுக்கு 100 பஸ் ஓடுது, 200 லாரி ஓடுது, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கும் கிரகங்கள் அமைப்பு இருக்குது. சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைக்கலாம்னு சொல்லி சாஸ்திர நூல் எழுதியிருக்கு. 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கரனும் 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைக்கலாம்னு சாஸ்திர நூல் எழுதியிருக்கு. கோளொன்று சரமாய் 4 கொற்றவனை ஏக சக்கரவர்த்தியாய் வாழ்வான்னா. துலா லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான், லக்கணாதிபதியே சுக்கரன் 4ல் இருந்தார்னு வச்சுங்க. சந்திரனும் சுக்கரனும் துலா லக்கணம் மகர ராசியாக இருந்து சந்திரனும் சுக்கரன் தான். அவங்களுக்கெல்லாம் சொகுசான காரு, சொகுசான பங்களா, சொகுசான அதாவது எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் அனுபவ ரீதியில் நாங்கள் பார்க்குறோம். துலா லக்கணமாக இருந்து அட்டமாதிபதி அவர் தானே, லக்கணாதிபதி அவர் தானே, சுக்கரன் தானே. துலா லக்கணத்துக்கு அவர் 4லேயே திக்பலம் வாங்கிடுறாரு, அது சரராசி ஏறிட்டார். அப்புறம் சந்திரன் 10 குடையவன் 4க்கு வர்றாருல்ல, 10 குடையன் 4க்கு வந்தாலும் 4 குடையும் 10க்கு போனாலும் 4 குடையும் 10 குடையும் ஒன்று சேர்ந்தாலும் அவங்களுக்கு புதையல் யோகம். கோணாதிபதி கோணமேறனா கோயில் கட்டி கும்பாசேகம் பண்ணுவாங்களாம். 5ஆம் அதிபதி 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் ஏறுறது, 9ஆம் அதிபதி லக்கணத்துக்கு வர்றது இல்லை 5க்கு வர்றது. கோணாதிபதி கோணமேறினாவே கோயில் கும்பாசேகம் செய்வாங்க. லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவன் வெளிநாடு செல்வான். 12ல் சந்திரன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வெளிநாடு போகிற பாஸ்போர்ட் எடுத்தால் அந்த ஜாதகமே வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே முதல் அந்த 12 கட்டங்கள்லேயே அந்த 12 கட்டங்களில் எந்தெந்த வீட்டில் கிரகம் இருக்குது, எந்தெந்த வீட்டில் கிரகம் இல்லை, அந்த கிரகங்கள் எத்தனை சாரங்கள், 9 சாரங்களில் எந்த சாரை வாங்காமல் ஒரு ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்புறம் எந்தெந்த வீடு காலியான வீட்டை எல்லா கிரகங்களும் பார்க்குதா, இல்லை கிரகங்களும் இல்லை, கிரகங்களும் பார்வை இல்லாத வீட்டுக்கு அது என்ன கிரகம், அது என்ன சாரம் வாங்கியிருக்குது, அதுக்கு என்ன கோயில் போகணும்னு அதை முதல்ல போயிட்டு தான் ஜாதகம் வேலை செய்யும். ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லணும், யாரோ ஒருவர் எந்திரிச்சு அவங்க ஜாதகம் மனப்பாடம் உள்ளவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சரியான விளக்கத்தை நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி இன்னும் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில். அதாவது லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் முதல்ல சுபர் மனை ஏறி சுபர் சாரம் பெற்று சுபர் பார்வை பெற்றால் அந்த ஜாதகம் வில்பவரான ஜாதகம். நன்னும் லக்கணாதிபதி நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான். நல்ல குபேரனைப் போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும். கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலிவளை வேலை செய்யான். கை நீட்டி இவன் தான் சம்பளம் கொடுக்கணும், கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாது. லக்கணாதிபதிங்கிற கிரகம் அஸ்திவாரம். இந்த கட்டடத்தினுடைய கீழே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டோம்னா, பில்லர் போட்டு எழுப்பி நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணால் பல மாடி கட்டடம் கட்டலாம்ல, அந்த மாதிரி லக்கணாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேணும். லக்கணம் அப்படிங்கிறது மேசம், கடகம், துலாம், மகரம். சரலக்கணமாக இருந்தால் 10 டிகிரிக்குள்ளே பிறந்த யோகம். சிரலக்கணம் ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம். இந்த 4 சிரலக்கணங்களாக இருந்ததுன்னா அது 10லிருந்து 20 டிகிரிக்குள்ளே பிறந்த யோகம். உபயலக்கணம் மீனம், மிதனம், கன்னி, தனுசு. இதெல்லாம் 20 டிகிரிக்கு மேலே 30 டிகிரிக்குள்ளே பிறந்த யோகம். இது ஒரு கருத்து.
இந்த மாதிரி அநேக கோடி கருத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி லக்கணாதிபதி சுபர்மனை ஏறி சுபர் பார்க்கணும். அப்போ 1, 5, 9ஆம் இடம் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாம் 5ஆம் இடம் தான். அவர் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனப்பா, அந்த மவராசன் நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கும். அதே மாதிரி பாக்கியாதிபதி, ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதிங்கிற 9 கிரகம் நல்லா இருந்தால் அவன் செஞ்ச பாக்கியமப்பா அப்படிங்கிறமில்ல நாம். அதனால் அந்த பாக்கியாதிபதி நல்லா இருக்கும். அப்போது 9 10 ஒன்று சேர்ந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம். பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் எல்லா ஐஸ்வர்யம் ஏற்படும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இந்த 3 பேர்கள் ஒன்று சேர்ந்தால் விபரீத ராஜயோகம். ஒரு ஜாதகத்தில் இப்போ வந்திருக்கீங்களோ ஒரு இடத்துக்கு ஒரு இட பிரச்சனை, இல்லைன்னா ஒரு டேஷன் கோர்ட்டு பிரச்சனை, ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ் தீருமா தீராதா அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகத்தை எப்படி வச்சு பார்த்து சொல்கிறது? ஜெயிக்குமா கேஸ் ஜெயிக்காதான்னா, அட்டமாதிபதிங்கிற கிரகம் 3, 6, 8, 12 இருந்தால் கோர்ட்டு கேஸ் ஜெயிக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்கிறோம்ல, அந்த கெட்டவன் அப்படிங்கிறது 8அவன். அந்த 8 வந்து 3, 6, 8, 12 இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் யார் பேரில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குதோ அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கணும். இல்லை அப்பனுக்கு கோர்ட்டு கேஸ் செய்யணும், மவன் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதியை பார்க்கணும். அவர் அந்த 9ஆம் இடத்துக்கு 3, 6, 8, 12 இருக்காராங்கிறத கவனிக்கும். இந்த மாதிரி பல கோணத்தில் நம்ம சிந்தித்து ஒரு ஜாதகத்தை நல்ல முறையில் பலன் சொல்லலாம். விரையாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டா, பங்கனல் வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் தங்கனல் வீடு கட்டி சகல செவ்வாய்க்கும் சேர்ப்பதோடு இங்கித வீட்டனோடு எத்தனை கிரகம் கூடுமோ அத்தனை வீடு கட்டும் சமர்த்தன் ஆவான்கிறான். ஹைதர் அலி ஜாதகத்தில் துலா லக்கணம் 2 12ஆம் அதிபதி புதன் 2, பல கிரகங்கள் 2, ஏகப்பட்ட பூமிக்கு அதிபதியாகி பொழைச்சான். அதுக்கு என்ன காரணம்? 12ஆம் இடம் அப்படிங்கிறது தகப்பன் 9ஆம் இடம், அதுக்கு 4ஆம் இடம். அது 4ஆம் இடங்கிறது அப்பனுக்கு அது பூமி மனை குடிய இடம். அது விரையாதிபதி 2க்கு வர்ற போது 2 நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பூமி மனை இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகளில் ஜாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம்னா என்ன? வாக்கு, நாணயம், நேத்திரம், கண்ணு, என்ன பாத்திரத்தில் சாப்பிடுவாங்கிற வரைக்கும் சொல்கிறது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க, வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. 2ஆம் அதிபதி சுபர் மனை ஏறி சுபர் சாரம் பெற்று சுபர் பார்த்தால் நெகக்கல்லாம் அழுக்கப்படாது, போட்ட சட்டை மடிவு கிடையாது, தின்ன சோறு சேரனாவை சைன் பண்ணி சம்பளம் ஆகிட்டு வந்துடுவான். கட்டின, அதாவது தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும், லாபம் தரும்னு வள்ளுவர் சொல்ல. ஆனால் 2 நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும், சொகுசான வருமானம் வரும். ஜோதிடர்களுக்கெல்லாம் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், அப்போ தான் வருமானத்துக்கு வழி. 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்தால் எங்கிருந்து பணம் வருது, எப்படி சுற்றி சேர்ந்துன்னு தெரியாத அளவுக்கு சுற்றி சேரும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி கெடாமக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் லாபாவதிங்கிற ஒரு கிரகம் லக்கணத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம், காலப்புருஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம், மேசத்துக்கு சனி, இந்த 3 11ஆம் இடத்து அதிபதியும் என்னவா இருக்கணும்னா, ஓராறும் ஈராரெட்டில் ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் வறுமையே வாழ்நாளெல்லாம் ஊரேது பேரேது வீடேதுங்கிறான். அப்போது அந்த லாபஸ்தானாதிபதி போய் 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்ச ஜாதகத்துக்கு வருமானம் குறைவு தான். இது ஒன்றை வச்சுக்கிட்டு சொல்லிடக்கூடாது. நாங்கள் வேறு விதத்தில் பார்ப்போம். லக்கணத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், 3 11ஆம் இடத்தையும் கவனிப்போம்.
அதை விட 10ஆம் இடம் தொழில், அந்த 10க்கு 11ஆம் இடம்ங்கிறது தான் லக்கணத்துக்கு 8ஆம் இடம். 3 8ஆம் அதிபதியும், லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி, ராசிக்கு 8ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி, இந்த 3 பேர்த்தையும் ஒரு 5 பேர் டச் பண்ணக்கூடாது. நல்லா எழுதிக்கிங்க. ஜாதகத்தில் தான் சேமிப்புன்னு சொல்கிறது. இது நல்ல முறையில் எழுதிக்கிங்க. லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், மேசத்துக்கு 8ஆம் இடம் செவ்வாய் தானே. அப்புறம் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி, அப்புறம் ராசிக்கு 8ஆம் அதிபதி. இந்த 3 8ஆம் அதிபதியும் அசுவனி மகம் மூலத்திலேயோ திருவாதிர சதயத்திலேயோ மாந்தியினுடைய தொடர்பில் இருந்துட்டால் நல்ல தெளிவாக எழுதிக்கங்க. கேது சாரம், ராகு சாரத்தில் சுவாதிக்கு விதிவிலக்கு ஒரு 20% தான் கெடுதல். அதனால் திருவாதிர சதயம் மட்டும்தான் மாந்தியினுடைய தொடர்பு. இது மட்டும் 3 அட்டமாதிபதிக்கும் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா அவன் வாழ்நாள் முழுக்க சேமிப்பு இருக்காது. கடன்காரன். அது 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமில்லா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. பல நூல்களை படிக்கிற போது தான் பண்டிதன் கண்டதை தின்னால் குண்டன் ஆவான்னா நல்ல மென்று நொறுங்க தின்ன 100 வயசுனா மென்று திங்கணும். உமிழ் நீரோட நாம் சாப்பிட்ற சாப்பாடு போய் மடமடன் 4 வயலில் அள்ளி போட்டு வரக்கூடாது. நல்ல பொறுமையாக மென்று முழுங்கினோம்னா நம்ம உமிழ் நீரோடு சேர்ந்து உள்ளே போச்சுன்னா சாப்பாடு நல்லா ஜீரணாது. நொறுங்க தின்னால் 100 வயது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா நூல்கள் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒவ்வொரு பாடலையும் பல நூல்களை பழைய நூல்கள் இருக்கிற பராசர முறையில் இருக்கிற அத்தனை நூல்களையும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அப்போ 3 அட்டமாதிபதிங்கிற கிரகம் அசுவனி மகம் மூலம். எழுதாதீங்க, எழுதிங்க. அசுவனி மகம் மூலம், திருவாதிரை சதயம், அப்புறம் மாந்தி. இதனுடைய தொடர்பு மாந்தி. இதை 3ஆம் பருவ 7ஆம் பருவ 10ஆம் பருவ உண்டுல்ல. இந்த 3 அட்டமாதிபதியை பார்த்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு சேமிப்பு இல்லை. இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க அத்தனை பேர் ஜாதகத்திலையும் உடனே ஒரு ஜாதகத்தை போட்டால் அதுக்கு கிளீனாக என்னால் பலன் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? இவர் சம்பாரிச்சிருக்காரு, சேமிப்போடு இருக்காரு, இல்லை இவர்கிட்ட கையில் காசு இல்லை, இவர் கடங்காரன் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். அப்படி இருந்தால் தான் நாம் வர்றவங்களுக்கு எல்லை ரிசர்வ் இராணுவப்படம் மாதிரி இருந்தால் தான் நம்ம வர்றவங்க நம்மள்கிட்ட வந்து குழம்பாமல், நாம்பளும் குழம்பாமல், வர்றவங்களையும் குழப்பாமல் தெளிவாக சொல்லணும். அதுக்கு தான் நம்ம புலிப்பாணி மகான் ஒரு பாடலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காணப்பா குருமதியின் நிலைமை பாரு, காணப்பா குருபதியின் நிலைமை பாரு. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே குரு நெல்லிடத்தில் இருக்காராங்கிறது பாரு. லக்கணத்துக்கு மறையிறாரா, ராசிக்கு மறையிறாரா, காலப்புருஷனுக்கு மறையிறாராங்கிறத கவனிங்க. ஏன்னா 1 5 9 குரு இருக்கணும், இல்லைன்னா 1 4 7 10 இருக்கணும். சில லக்கணங்களுக்கு மட்டும் குரு 3 6 8 12 இருக்கலாம். எந்த லக்கணம்? ரிஷபந்துலா லக்கணம், சிம்ம லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம். இந்த லக்கணத்துக்கு மட்டும் 3 6 8 12க்கு போகலாம். ஏன்னா அவங்க மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. உபயத்துக்கு 7க்குடையவன் பாதகாதிபதி, சரத்துக்கு 11க்குடையவன் பாதகாதிபதி, சிரத்துக்கு 9க்குடையவன் பாதகாதிபதி. ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த மீனம், மிதனம், கன்னி, தனுசு இந்த 4க்கும் 7க்குடையவன் பாதகாதிபதி. சரம், மேசம், கடகம், துலாம் இதுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. இதையும் ஒரு ஜாதகத்தில் நம்ம கவனிக்கணும். இப்போது ஒரு கிரகங்கள் போய் பாதகமனையில் இருந்துட்டால் எப்படிங்க அப்படிங்கிறதுக்கு அந்த சாரம், நவாம்சல் நின்ற வீடு, சேர்க்கை, பார்வை இதையெல்லாம் நம்ம பார்த்து சொல்லணும். காணப்பா குருபதி நிலைமை பாரு, களமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, விதமான ஜென்மனோட திசையை பார்த்து உத்தமனே அவருடைய ஊழ்வனையும் எடுத்து செப்பு. ஆளப்பா அவரோட கடாட்சத்தாலே அப்பனே புலிப்பாணி ஜோடும் 300 முட்டிட்டே. அப்போது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் 300 பாடலில் கடைசி பாடல் தான் இது. அப்போ அந்த குரு நல்லா இருக்குதான்னு பார்க்க சொல்கிறார். எந்தெந்த ஜாதகத்தில் குரு எல்லாம் 1 5 9 இருக்குதோ அல்லது 1 4 7 10 கேந்திரத்தில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன லக்கணங்களுக்கு போக
துலா லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், மிதுனங்கன்னி லக்கணத்துக்கு மட்டும் 3-2 12க்கு போகலாம். ஏன்னா மிதுனங்கன்னி லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதியாகி கேந்திராதிபதி தோஷம் பெற்றுட்டா ரொம்ப தொல்லை தான். செப்புவாய் உபயத்தில் செனித்த பேருக்கு சிறந்ததொரு சப்தமனும் ஆகாதப்பா ஊழ்வனை தடுப்பாரும் உலகில் உண்டோ தப்புவாய் திடல் நாசம் தனமும் நாசம் தார்வேந்தர் வகையும் உண்டு தேக துன்பம் இப்புயலோட கடாச்சத்தால் இடமறிந்து திசையறிந்து இயம்புவாயே அப்படிங்கிறார். அப்போது அந்த மிதனம் கன்னி லக்கணங்களுக்கெல்லாம் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு பாதக அதிபதி கேந்திரத்தில் வரக்கூடாது. 6-8 12 மறையலாம். அது மாதிரி மற்ற லக்கணங்களுக்கு 5ல் குருந்துன்னு வச்சுக்கோங்க. 5ல் குருந்து அந்தடம் விட்டு 5லே குருந்தால் அரசனுக்கு மந்திரியாவான் வந்த வான்மதி உடல் லட்சணமாகும் எல்லா சிறப்போடு அவன் பிழைப்பான். 5ல் குருகிறவன் சித்தி பெற்றவன் அர்த்தம். 9 5ல் குருகிறவங்கெல்லாம் அதே மாதிரி 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த கோணாதிபதிகள் 1 5 9 கூடிய கோணாதிபதிகள் 1 4 7 10 கூடிய கேந்திராதிபதிகள். இந்த கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் யார்? மகாவிஷ்ணு மகாலட்சுமி மாதிரி கேந்திராதிபதி கோணாதிபதி. மகாவிஷ்ணு எப்படி இங்கே வச்சுருக்காரு? இதயத்திலேயே மார்பிலேயே மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துருக்காரு இல்லையா? அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பன் சரிபாதி இடம் கொடுத்துட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா இதில் இந்த ஜாதக ரீதியில் இந்த கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் யோகம். எழுதிங்க, கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் யோகம். ஒரு ஜாதகத்தில் இப்பெல்லாம் நாள் குறிக்கிறாங்க. பஞ்சாங்கத்தில் நாள் குறிக்கிற போது பொல்லாத ராசி மாதம் பொருந்தாத நாட்கள் வாரம் சொல்லாத வெள்ளிப்பாடு தியாச்சம் ராகுகாலம் வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோடல் கேடே என்றார். இப்போ வாஸ்துவில் நாள் குறித்து கொடுக்குறாங்க கால் போடுறதுக்கு. அந்த வாஸ்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம், அது உடபட்ட நட்சத்திரமா தலையற்ற காலற்ற உடலற்ற நட்சத்திரமாங்கிறத கவனிக்கணும். இப்போ முழு நட்சத்திரம் இருக்குது, ஒவ்வொன்று 2 3 4 பாதமும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம், அது பேர் முழு நட்சத்திரம். உடபட்ட நட்சத்திரம்னா எது? உலகத்தை ஆளும் கிரகம் மேசம் சிம்மம் தனுஷ். மேசம்னா செவ்வாய், சிம்மம்னா சூரியன், தனுசுனா குரு. இந்த 3 கிரகத்தினுடைய நட்சத்திரம் தான் உடபட்ட நட்சத்திரம். கிருத்திகை உத்தராடம் மிருகசீர்ஷம் சித்திர விட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த ஒரு நட்சத்திரங்களுக்கு இதெல்லாம் உடபட்ட நட்சத்திரம்னு பேர். இந்த உடபட்ட நட்சத்திரத்தில் வீடு கால் போடக்கூடாது. வீடு கால் போடுறதுக்கு 12 மாதங்களிலே சிறப்பான 4 மாதங்கள் தான். எழுதிக்கங்க, சிற்ப ரத்னாகரம்னு ஒரு நூல் இருக்குது, எழுதிக்கங்க, அதை வாங்கிக்கோங்க. 12 மாதத்துக்கும் பாடல் இருக்குது. அதிலெல்லாம் வாஸ்துங்கிறத விட மணியடி பிரகாரம் குழிக்கணக்கெல்லாம் கணக்கு கொடுத்து எல்லாம் புள்ளி உரமாக கொடுத்தாங்க. சிற்ப ரத்னாகரம்ங்கிற நூல். அதில் தான் சொல்கிறாரு, வைகாசி கார்த்திகை முதல் ரேங்க் வீடு கால் போடுறதுக்கு. எழுதுங்க, வைகாசியும் கார்த்திகையும் முதல் ரேங்க், ஆவணி மாசி 2வது ரேங்க், இந்த ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். இந்த 4 மாதம்தான் வீடு கால் போடணும். மீதி மாதமெல்லாம் 8 மாதமும் கால் போடக்கூடாது. வீடு புதுமனை, அதாவது மனை கோலறது தப்பு. தை மாதம் ஒருத்தர் கால் போடுறாங்கன்னு சொல்லி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிரணம் வீசும் கிளர்க்கும் தை மாதத்தில் முரணமாக முழுமாளி கட்டிடில் மரணமே தரும் அக்கினி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைங்கிறான். அது மாதிரி 12 மாதத்துக்கும் பாடல் இருக்குது. அது சிற்ப ரத்னாகரங்கிற நூலில். அப்புறம் இந்த வைகாசி கார்த்திகை அப்படிங்கிறது ரிஷபம், வைகாசி, கார்த்திகைனா விருச்சகம். அதில் ராகு எது இருந்துன்னு வச்சுங்க, வீடு நீங்கள் கால் போடுறது கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் பேரில் கரை இருக்குதா, உங்கள் கணவர் பேரில் இருக்குதா, உங்கள் பையன் பேரில் இருக்குதா, உங்கள் பொண்ணு பேரில் இருக்குதான்னு நான் கேட்பேன். யார் பேரில் கரை இருக்குதோ அந்த பூமி அவங்க ஜாதகத்தை கொடு, அதுக்கு என்ன திசை புத்தி நடக்குது, அந்த ஜாதகத்துக்கு வீடு கால் போட்டு கட்டலாமா, அந்த மாதம் கட்டலாமா அப்படிங்கிறதுக்கு வைகாசிங்கிற ரிஷபத்தில் ராகு எது இருந்தால் அந்த மாதம் கால் போடக்கூடாது. அதாவது பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற போது, கோச்சாரத்துக்கு சொல்லலை, சொல்கிறது நல்லா கவனிச்சுக்குங்க, தெளிவான விளக்கம் வேணுமில்ல. ஆவணினா சிம்மம், மாசினா கும்பம்,
அந்த மாசி மாதம் கும்பம், இதில் ராகு எது இருந்தாலும் அந்த மாதம் கால் போட சொல்லக்கூடாது. அதே மாதிரி வீடு கட்டி முடிச்சாச்சு. அந்த வீடு கட்டி முடித்த மாதிரி ஒரு வீடு குடி போகணும். குடி போகிறதுக்கு 6 மாதம் ஆகாது. இது பெரிய வருசாதி நூல்னு ஒன்று இருக்குது, அதை எழுதிக்குங்க. பெரிய வருசாதி நூல் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் இருக்க வேண்டிய நூல், பெரிய வருசாதி நூல். அந்த நூலில் அதாவது ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி இந்த 6 மாதங்கள் வீடு குடிபுக போகக்கூடாது, பால் காய்ச்சக்கூடாது, வார வீட்டுக்கும் போகக்கூடாது, சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் புண்ணியார்ச்சனை பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு அதில் பாடல் இருக்கு. ஆடி திங்களில் ராவணன் பட்டது, மாலை மெய்ப்பெரும் பாரதம் மார்கழி, பாரத போர் நடந்து மார்கழி மாதம். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த 6 மாதத்துக்கு பாடல். நான் எங்கிட்டலாம் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா வீடு மாற்றணுங்களா, ஏங்க எந்த தலைவாசல் பரவாயில்ல, இந்த ராசிக்கு எந்த தலைவாசல் பரவாயில்ல, மகர ராசிக்கு, கும்பராசிக்கு எது பரவாயில்ல, மேச ராசிக்கு எது பரவாயில்ல, ஏன்னா வடக்கு இருக்கலாமா கிழக்கு இருக்கலாமா, அப்போ தெற்க மேற்கையில் யார் இருக்கிறது? அதாவது ராசிக்கு பார்த்து திக்கு சொல்லக்கூடாது, லக்கணத்துக்கு பார்த்து திக்கு சொல்லக்கூடாது. இதை மெயின் பாயிண்ட் தெரிஞ்சுக்குங்க. சர்வாங்க அஷ்டவர்க்க பரல் 337 பரல் இருக்கு. அந்த சர்வாங்க அஷ்டவர்க்க பரலில் 12 கட்டத்தில் 337 பரல் அடைப்போம். கடைசியாக சூரியன் பரல், சந்திரன் 7 பரல் எல்லாத்தையும் போட்டு சனி பரல் வரைக்கும் போட்டு அடிப்போம். அதில் அந்த கேந்திர பரல் நல்லா இருக்குதா, திரிகோண பரல் நல்லா இருக்குதா, அபோலிக்க பரல் நல்லா இருக்குதா, அதில் திக்கு கணக்கு இருக்குது. அதில் 4 திக்கில் எந்த திக்கு பரல் அதிகமாக இருக்கின்றதோ அந்த திக்கில் அவர் குடியிருந்தால் யோகம். இது அஷ்டவர்க்க கணக்கு. இதை ஒரு நாளைக்கு விளக்கலாம், ஜாதகத்தை போட்டு போர்டில் போட்டு உங்களுக்கெல்லாம் எளிதில் புரியும்படி சொல்லணும். குழப்பிட்டு போகக்கூடாது, நீங்களும் குழம்பக்கூடாது. அஷ்டவர்க்க பரல்ல அந்த திக்கு மேசம், இந்த கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, அதில் எது 4 பரலில் கூட்டினா 12 கட்டத்தில் எதில் பரல் அதிகம் இருக்குதோ அந்த பரலில் அந்த திக்கில் தான் குடியிருக்கணும். இதை மெயினாக கவனிச்சு. அப்புறம் அஷ்டவர்க்க பரலில் 12 கட்டத்தையும் போட்டுட்டு அந்த கேந்திர பரல்னா 1 4 7 10, திரிகோண பரல், அபோலிக்க பரல், இப்படியெல்லாம் பிரிக்கிற போது எந்த பரல் 3ஐயும் பிரிக்கிற போது அதில் எந்த பரல் அதிகமாக இருக்குதோ அந்த ஜாதகனால் அம்மா அப்பாவுக்கு யோகம், இல்லை அந்த ஜாதகனுக்கு அம்மா அப்பாவினால யோகம், இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு அந்த ஜாதகனால் யோகம், இல்லை இந்த ஜாதகனுடைய குழந்தைக்கு தான் யோகம். 3ல் 1 தான் கிடைக்கும். ஒரு அஷ்டவர்க்க பரலில் கணக்கெடுத்துட்டா, இப்போ என் ஜாதகம்னு வச்சுக்கோங்க, என் ஜாதகத்தில் கேந்திர பரலைச்சா இருக்குதா, அபோலிக்க பரலைச்சா இருக்குதா, திரிகோண பரலை 3ஐயும் பிரிச்சிட்டோம்னா அது என்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னா என்னுடைய பையன் பொண்ணுக்கு மட்டும்தான் யோகம். பையன் பிள்ளைனால எனக்கு யோகம் இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. சில குடும்பத்தில் பாருங்கள் பையன் பிள்ளைனால தான் அப்பனுக்கு யோகம் இருக்குது, அம்மா அப்பாவுக்கு. சில குடும்பத்தில் பாருங்கள் பிறந்த குழந்தையினால யோகம் இருக்கும் தாய் தந்தைக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த கணக்கெல்லாம் அஷ்டவர்க்கத்தில் இருக்குது. கோச்சாரம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன திதி, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், என்ன கரணம், இப்போ என்ன லக்கணம் ஓடுது, இந்த லக்கணத்துக்கு அம்சா லக்கணம் என்ன ஓடுது இப்போ இந்த நிமிஷத்துக்கு அப்படிங்கிறத நம்ம ரெடி ரேக்கிணரில் வச்சுருக்கணும். ஒரு லக்கணம் 2 மணி நேரம், 12 லக்கணம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிடும். ஒரு நட்சத்திரம் ஒரு நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு யோகமும் ஒரு நாளைக்கு பூரா இருக்கும். நட்சத்திரத்தில் பாதி திதி. ஒரு நட்சத்திரம் 24 மணி நேரம்னா திதி 12 மணி நேரம் தான். அது வளர்பிற திதிகள் பாஞ்சு, தேய்பிற திதிகள் பாஞ்சு. அந்த திதியில் பாதி தான் கரணம். 6 மணி நேரம் ஒரு கரணம், 11 கரணம் தான். அந்த கரணம் அதில் ஒரு நாளைக்கு 4 கரணம் மாறும். பவம், பாலவம், கௌளவம், தைதுளம், கரசை, வனுசை, பத்தரை, சகனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்சுக்கணம். இது 11 கரணங்கள். இந்த 11 கரணங்களில் 6 மணி நேரத்துக்கு ஒரு கரணங்கள் மாறும். இந்த கரணநாதன் யார்? அப்போ யோகங்கள் 27 வரும். விஸ்கம்பம், பிரிதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகரம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம், கச்சரம், வச்சரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம்.
வைதிருதி அப்படின்னு 27 யோகங்கள் 27 நட்சத்திரம் மாதிரி வரும். நட்சத்திரங்கள் 27, திதிகள் 15. இந்த திதிகளுக்கு திதிகளின் விசசூன்ய ராசிகள்னு வரும். பிரதமைனா துலா மகர சூன்யம், துதிகைனா தனுசு மீன சூன்யம். என்னங்க இது? எதைத்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, எதைத்தான் படிக்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் தான் படிக்கணும். எல்லாத்தையும் படித்தா தான் ஜோசியர். அதாவது இந்த திதிகள் அப்படிங்கிறது, திதிகளில் என்னென்ன திதிகள் யோகம், என்னென்ன திதிகள் கெடுதல், என்னென்ன திதிகளில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம். இப்போ ஈரோடு லக்காபுரத்தில் சதாசிவன்னு ஒருத்தர் சபரி பஞ்சாங்கம்னு எழுதுவார். அதில் எல்லா நுணுக்கமும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கா. அதை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஜோதிட சங்கத்தினுடைய தாய் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் சொல்கிறேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 14/8/62, எனக்கு வயசு 64, ஜோதிட அனுபவம் 44 ஆண்டுகள். விட்டீங்கன்னா இன்னைக்கு பொழுதுக்கு நான் பேசுவேன். என்ன கருத்துக்கள் கேட்டாலும், என்ன கேள்வி கேட்டாலும் அது சரியான பதில் சொல்லுவேன். அதாவது எல்லா கருத்துகளும், எல்லாருடைய நுணுக்கங்களும் எல்லா ஜோடர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதன்மையான ஆள். கற்றதை நல்ல முறையில் எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். அது ஜோடர்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும், மறைக்கக்கூடாது. மறைத்தால் இறைவன் நம்மளுக்கு ஞாபகத்தை மறைச்சிருவான். அள்ளி கொடுத்தோம்னா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வளரும். ஏன்னா இது கலை, 64 கலைகளே தெய்வீக கலை. சொல்லிக் கொடுத்தா அவன் பொழைச்சிக்கோனப்பா, நமக்கு எதால போராடு போட்டுறோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. 100 நகை இருந்தாலும் வியாபாரம் ஆகுதில்ல, 100 வெள்ளி கிடந்தாலும் வியாபாரம் ஆகுதில்ல. நமக்குன்னு ஆண்டவன் விதிக்கிறான்ல, அதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து பாடுறேன். என்ன கருமையத்தில் எழுதுறானோ அது கடைசி வரைக்கும் கிடைச்சாதான் தீரும். நாம் இந்த பிறவி எதுக்கு? எத்தனை பிறவியில் இந்த ஜோடத்துறையை நம்ம படிச்சிருப்போம் முன் ஜென்மத்தில். இதையெல்லாம் இந்த ஜென்மத்தில் அள்ளி கொடுத்துடணும். அள்ளி கொடுத்து வாழ்ந்தவர் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு, ஆனந்தமாக வாழலாம். இந்த இதயத்தை வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இதில் அழுக்கு குப்பை கூளம் இதெல்லாம் போடக்கூடாது. அப்படியே மனசை மல்லிப்பூ மாதிரி வச்சுக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ஜோதிடத்துறையில் பிரகாசமாக வரலாம். அதாவது வாரத்தை சொன்னால் ஆயுள் வளரும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிங்கிறது. திதியை சொன்னால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். பிரதமை துதியை திருதியை சருதி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சருதசி பௌர்ணமி அல்லது அமாவாசை. திதியில் சொன்னால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். நட்சத்திரங்கள் 27 சொன்னால் பாவம் நீங்கும். அசுபணி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தராஸ்தம் சித்திர சுவாதி விசாகனசம் கேட்டை மூலம் போராட உத்தராடம் திருவோணம் வீட்டஞ்சாதியம் போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. அந்த உத்தராட 4ஆம் பாதம் திருவோணம் 1ஆம் பாதம் அபிசித்து நட்சத்திரம்னு 28வது நட்சத்திரம் ஒன்று இருக்குது. எதையோ பேசலாம் சொல்லலாம். அந்த நட்சத்திரத்தை சொன்னால் பாவம் நீங்கும். யோகத்தை சொன்னால் வியாதி குணமாகும்னா. வியாதிங்கிறது மனிதனுக்கு இருந்தால் கூட இந்த விஸ்கம்பம் பிரிதி ஆயுஷ்மான் சவ்வாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுவரம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் விவ்யாகாதம் வச்சரம் சித்தி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் வைதிருதி. இந்த 27 எவ்வளோன்னு சொன்னால் வியாதிகள் குணமாகும். கரணங்கள் 11 நினைத்த காரியம் வெற்றியடையும். பவம் பாலவம் கௌளவம் தயல கரசை வனசை பத்திரை சகனி சதுஸ்பாதம் நாகவம் கிம்சுக்கணம் கரணங்கள் 11. இப்போ 23ஆம் தேதி ஏப்ரல் 2026 எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்குமா இல்லை எதிர்கட்சி ஆட்சி அமைக்குமா? நாமெல்லாம் ஜோடர் தானே, பக்காவா பதில் சொல்லணும்ல. பஞ்சாங்கத்தில் லாவண்யா பதிப்பகம் இந்திரா பதிப்புன்னு ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கான். நடிகன் அரசியலுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி. ஆளுங்கட்சி விட எதிர்கட்சிகள் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பார்கள்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கான். அதெல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு வராது. ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி. அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது. இருந்தாலும் இந்த ஜோதிட துறைக்கோசரம் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்துக்களை சொல்கிறேன், முடிச்சுக்கிறேன். அதனால் அதாவது யாரெல்லாம் அந்த டேட் அந்த 23ஆம் தேதி ஏப்ரல் 2026 எலெக்ஷனா
அந்த ஜாதகத்தில் தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க, ஆளுங்கட்சி நிற்கிது, எதிர்கட்சி யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜாதகத்துக்கு அன்னைக்கினுடைய கிரக நிலைக்கு அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்துக்கு அவங்க தான் ஜெயிப்பாங்க. தாராபலம் சந்திரபலம் படுவச்சி நாள் இல்லாமல் அதிகாரப்பட்சி அரசு நேரமாக இருந்ததுன்னா வெற்றி அவங்களுக்கு தான். கை இங்கே உதயசூரியனுக்கு போனாலும் ரெட்டலைக்கு வரும், ரெட்டலைக்கு போனாலும் அந்த உதயசூரியனுக்கு வரும். சொல்கிறதுக்கு புரியுங்களா? இந்த ரெண்டு கட்சியும் இரு மட்டைகளும் ஒரே குட்டையில் ஊர்னது தான். உண்மையாக போய்ங்களா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நாம் ஜாதகம் பார்த்தா தான் காசு. உண்மை தானே? ஓட்டுக்கு இவ்வளோன்னு பணத்தை வாங்கி போட்ட போகிறத விட நல்ல ஆளுகளை நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும். மகாத்மா காந்தி, காமராஜர், அறிஞர் அண்ணா, இந்த மாதிரியான நல்லவர்களெல்லாம் நாட்டுக்கு இனிமேலும் கிடைக்க வேண்டும் சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த ஜோடத்துறை அண்ணா இன்னும் பேசலாமா? எப்படிங்க? டைம் ஆச்சு. ரைட். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளை அண்ணன் ரவிசங்கர் சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் ராஜா சங்கர், ஜோதிட ராஜா சங்கர், ஜோதிடத்திலே கிங்கு மாதிரி வர போகிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் உலக புகழ் பெற அளவுக்கு வருவீங்க. அதனால் இந்த ராஜா சங்கர் சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவருடைய மனைவி மக்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் பெற்று நீடூழி வாழ எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பனை வாழ்த்தி வணங்குகிறேன். இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் அவர்கள் பாதந்தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட அறக்கட்டளையின் 30வது கருத்தரங்கத்திற்கு சிறப்பாக காலை நிகழ்வாக நிகழ்த்திய ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய் சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது.